வெல்கம் டு சென்னை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய முட்டை டிஷ்ஷஸ் இருக்குது. ஆனால் இந்த முட்டை பெப்பர் ஃப்ரை ஒரு தூக்கலான ஒரு அப்படைசர் ஸ்டார்டர் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம முட்டை பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். முட்டை பெப்பர் ஃப்ரை பண்ண தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இங்கே இருக்குது. அதே மாதிரி வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தண்ணி எடுத்துகிட்டு 6 முட்டையை ஒன்று ஒன்றா ஜென்டிலாக ட்ராப் பண்ணுறோம். அப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த முட்டையை உடைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உடைக்கிறதுக்கு. இப்போ நான் கரெக்டாக 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் முட்டையை குக் பண்ணுறேன். குக் பண்ணி முடித்த உடனே முட்டையை ஒரு பவுலில் பச்சை தண்ணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்படி மாற்றிட்டோன்னா அந்த முட்டை இதுக்கு மேலே குக் ஆக. இப்போ முட்டைகளை ஓட்டிலேருந்து உரிச்சிக்கலாம். உரிச்சதுக்கு அப்புறமேலு சின்ன சின்னதாக கோடுகள் கீறி விட்டுறோம் முட்டையில் எல்லா பக்கமும், அந்த மசாலா நல்லா உள்ளுக்க ஏறுன்றதுக்காக. இப்போ நம்ம ஒரு ட்ரை ரோஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சிக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி பவுடராக்கி எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்ம கிரேவியில் லேட்டர் அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக சீட்ஸை போடுறோம். போட்டுட்டு உடனே ஒரு பெரிய வெங்காயம் நம்ம நல்லா சாப் பண்ணி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வேகமாக குக் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பையும் இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திருப்பி நல்லா கிளறி விடுறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்குறோம். இப்போ இதோட ஒரு 4 பச்சை மிளகா நான் எடுத்து கீரி 2 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்குறோம். பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப் பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுறோம். இப்போ இந்த மசாலா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு திருப்பி இந்த மசாலாவை ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட் பேஸ்ட் டெக்ஸ்சருக்கு வர அளவுக்கு கிளறி விடுறோம். நம்ம முதல்ல ஜீரகமும் பெப்பரும் போட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட் மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இப்போ அதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்குறோம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டையும் இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்றோம். இந்த மசாலா முட்டையோட நல்லா ஒட்டுறதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு சும்மா லேசாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்றேன். இதோட நான் ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை லீவ்ஸ் அதையும் இதோட சேர்த்து இது எல்லாத்தையும் திருப்பி நல்லா கிளறி விட்றேன். இப்போ நம்ம மசாலா நல்லா முட்டைக்குள்ளே ஊறி நல்ல ஒரு ஷார்ப்பாக ஒரு டேஸ்ட்டில் வந்திருக்கும். அவ்வளோதான், நம்ம டிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முட்டை பெப்பர் ஃப்ரை ஒரு எக்ஸலண்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். எனி ரைஸ் வெரைட்டிஸ்க்கு, ரச சாதம், தயிர், சாம்பார் எல்லாத்துக்கும் சூப்பராக ஒத்து போகும். இந்த முட்டையை எடுத்து வச்சுட்டு இந்த கடாயில் சுட சுட சாதத்தை போட்டு அதையும் விரவி ஒரு சட்டி சோறா சாப்பிட்டா ஒன்றுமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye-bye.